இன்னைக்கு நாம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன ஈவில் டெட் போர்ன் அப்படின்ற ஒரு ஆலிட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ தெரியாதனமா ஒரு டெத்தா புக் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டான். அதுக்கு அடுத்தது அவனுக்கு ஏகப்பட்ட பேய்கள் துரத்திட்டு இருக்குது. குறிப்பா சொல்ல போனா அவன் விரும்பி காதலிச்ச அந்த பொண்ணு கூட இறந்ததுக்கு அடுத்தது ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையறா. அவகிட்ட இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சான், அது மட்டும் இல்லாம இந்த பேய்களை எப்படி அழிச்சான் அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரிசினிமாட்டிக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோக்கு என்ன பண்றானா, இறந்து போன உங்க தாத்தாவோட பழைய டேப் ரெக்கார்டுகள் எல்லாத்தையுமே போட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அதுல ஏகப்பட்ட வாய்ஸ் நோட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வாய்ஸ் நோட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, புக் ஆஃப் டெத் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் ஒரு சில பேர் சேர்ந்து அந்த புக் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தா தேடி கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா எங்க கூட இருந்தவங்க கிட்ட நான் படிச்சு சொன்னேன், அந்த புக்கை யாரும் திறக்காதீங்க, அதுல இருக்கிற வசனங்களை படிக்காதீங்க, அப்படி படிச்சினா நமக்கே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் கூட இருக்கிற எவனும் கேட்கல. அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போதே கொடூரமான நரகத்துல இருந்து சாத்தான்களை பூமிக்குள்ள வந்து பார்த்தா கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. அது ஏகப்பட்ட உயிர்களை அடுத்தடுத்து பழி வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் அதுக்கு பின்னால் இருக்கிற பேய் கட்டுப்படுத்த முடியும் மந்திரமும் என் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுக்கான புக்கு என் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும், வருங்காலத்துக்கு தேவைப்படும் அப்படின்றனால அதை நான் பத்திரமா ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்றானா பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் கையில வந்து பாத்திரம் ஒரு பேனா மாதிரி என்னத்தை வச்சுட்டு தான் இருக்காரு. அது அப்படியே வந்து பாத்திரம் பொத்துன்னு கீழே விழுது. கீழே விழுந்ததுமே ஹீரோ அதை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவன் டேபிளுக்கு கீழே ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா ஏதோ ஒரு பொட்டல மாதிரி இருக்கு. அந்த பொட்டலத்தை ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் இவ்வளவு நேரம் அவங்க தாத்தா வந்து பாத்திரம் சொல்லிட்டு இருந்தாருல, அந்த புக் ஆஃப் டெத் அழிக்கிறதுக்கான சம்பந்தப்பட்ட புத்தகம் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து பார்த்தா இவர் இந்த இடத்துல வச்சிருக்காரு தெரியுது. அதுக்கு என்ன பண்றாரு, ஓபன் பண்ணி பாக்குறாரு ஒரு ஆர்வத்துல. ஓபன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈவில் டெத் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துல இருந்து ரெசிகா அப்படின்ற பொண்ணை காட்டுறாங்க. இந்த படத்துல அந்த பொண்ணு வந்து பார்த்தா தானும் செத்துவா, தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிருப்பா. இப்ப அந்த பொண்ணு ஒரு ஏரிக்குள்ள இருந்து கேஞ்சி பாக்குற மாதிரி தெரியுது. அந்த ஏரியோட கரைக்குள்ள ரெண்டு பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நேரமா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒரு மீன் கூட மாட்டல போல இருக்கு. அப்ப அவள ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, நீ மீன் பிடிச்சிட்டு நான் வந்து போன் வருது பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி என்ன பண்றானா போய் போன் பேச போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது மீன் மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் வந்து பார்த்தா மீன் மாட்டின மாதிரி தெரியுது. டக்குனு என்ன பண்றானா அதை புடிச்சு இழுக்கிறான். அப்படி இழுக்கும் போது பார்த்தா ஒரு பொண்ணோட கருப்பு முடி. அந்த முடியை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு பயம் வந்துட்டு கத்துறான். கொஞ்ச நேரத்துல அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனோட துண்டில் என்ன பண்ணுதுன்னா அந்த பையனோட வாயில மாட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இப்படி இவன் கத்துறது வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தா சுத்தமா கேட்கவே கேட்கல. ஏன்னா அவன் எங்க இருக்கானே தெரியல. இவனும் கத்துறான், காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஃப்ரெண்டுக்கு கேட்கவே இல்லை. இப்படி இருக்கும் போதுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் போன ஃப்ரெண்டு வந்துட்டு எங்க நம்ம நண்பனை காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையன் வந்து பார்த்தா தண்ணிக்குள்ள நிக்கிறத பார்த்துட்டு இவன் எப்படா தண்ணிக்குள்ள போனா இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வேகமா என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு படகை எடுத்துட்டு போயிட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போறாரு. அங்க போனதுமே அந்த பையனை காப்பாத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது முகம் வந்து பார்த்தா ரொம்ப விகாரமா இருக்கு. அதோட எப்படி அந்த பையனை தூக்கி தண்ணிக்குள்ள இருந்து போட்டுல போட்டுட்டாரு. பாக்குறப்ப அந்த பையனோட பாதி உடம்பு வந்து பார்த்தா காணாம போயிருக்கு. இந்த முதல்ல எல்லாம் கடிச்சுதான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பையனோட உடம்பு இருக்கிறத பாக்குறாரு. உடனே உனக்கு எப்படியாச்சும் காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி திருப்பி கரைக்கு கொண்டு போலாம்னு சொல்லி பாக்குறப்ப கூடவே வந்து பாத்துறா அந்த பேயானது உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துல அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த பேயை பாக்குறாரு. ஒரு பொண்ணு எப்படி இந்த தண்ணிக்குள்ள நிக்கிறா அப்படின்ட்டு உனக்கு சரியான பயம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு என்ன பண்றான்னு இந்த படகுல ஏற வர மாதிரி வரா. இவங்க ரெண்டு பேரும் பிடிக்க போறாளா இல்ல என்ன பண்ண போறா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது டக்குனு அந்த படகை கவுத்து விட்டுறா. சோ கவுத்து விட்டதுமே அந்த இறந்து போன அந்த பையன், அதாவது மீன் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவன் எங்க போனா அப்படின்ட்டு தெரியல. போன் பேசிட்டு இருந்தா அந்த பையன் வந்து பாத்துற அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறான். எங்க இருக்கான்னு தான் ஃப்ரெண்ட் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து படகு மேல அங்காரமா ஏறி நிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வந்து பாத்திரம் ஒண்ணுமே புரியல. அப்படியே தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி வந்து பாத்திரம் கொதிக்க வைக்கிறா அந்த பொண்ணு. அப்படி கொதிக்க வைக்கும் போது அந்த இடமே வந்து பாத்திரம் கொதிக்குது. இதுல அந்த பையன் என்ன பண்றானா கொடூரமான முறையில அப்படியே எரிஞ்சு செத்து போறான். இப்ப அந்த கொலையை பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறா. சோ காடுல ரெண்டு பக்கமும் வந்து பாத்திரம் செடிகள் இருக்கு, முள் செடிகள். அது எல்லாமே வந்து பாத்திரம் இந்த பொண்ணு மேல படுற மாதிரி தெரியுது. பட் இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அசால்ட்டா வந்து பாத்திரம் அந்த இடத்தை தாண்டி விட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு கரெக்டா ஒரு நடு ரோட்ல நிக்கும் போது அந்த இடத்துல வேகமா வந்து பாத்திரம் ஒரு கார் வருது. இந்த கார் வந்து இந்த பொண்ணோட மேல அடிக்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு பார காட்டுறாங்க. இந்த பார் வந்து பாத்திரம் ஹீரோ போற அண்ணனோட பாரு. அவர் பேரு வந்து வில்லுக்கு வந்து பாத்திரம் சொந்தமா ஒரு பார் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு இன்னைக்கு வந்து ஹீரோக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்றனால இந்த பார்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாத்திரம் பார்ட்டி மாதிரி வச்சிட்டு இருக்காரு. அப்படி வச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பாத்திரம் நிறைய விஷயங்களை ரைட் பண்றான் அப்படின்றனால அவனுக்கு வந்து பாத்திரம் ஒரு சின்னதா ஒரு கிஃப்டா ஒரு பேனா கொடுக்குறாரு. கொடுக்கும் போது என்ன சொல்றானே,
இந்த gift வந்து நான் மட்டும் உனக்கு செலக்ட் பண்ணல, உன்னோட அண்ணி அதாவது என்னோட பொண்டாட்டி சேர்த்து தான் செலக்ட் பண்ணா, சோ நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றாங்க, திருப்பி அவங்க அண்ணனுக்கு ஒரு gift கொடுக்குறான். அதுல வந்து பாத்தா அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குற. அதை பார்த்துமே அவனுக்கு வந்து பாத்தா சரியான கடுப்பு வருது. எதுக்கு அந்த மாதிரி பண்ற அப்படின்றான். இல்லப்பா நீ எனக்கு ஒரு gift கொடுத்தில, நான் உனக்கு திருப்பி ஒரு gift கொடுக்குறேன் அப்படின்னும் போது நீ gift கொடுக்கல, என் குடும்பத்துல வேட்டு வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் சண்டை போடும்போது ஹீரோக்கு வந்து பாத்தா புரிஞ்சிச்சு, சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட வந்து பாத்தா சரியாம பண்ணிட்டோம் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியும் அவங்க அண்ணிக்கிட்டே வந்து பாத்தா இந்த மாதிரி நான் நடக்கூட்டு எதிர்பார்க்கல, சும்மா ஃபன்னா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், பட் இந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, சாரி அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தெரியாதனமா என்ன பண்றானோ அவங்க அண்ணனுக்கு முன்னாடியே அவங்க அன்னைக்கு வந்து பாத்தா லிஃப்ட் கிஸ் கொடுக்குறான். இதை வந்து பாத்தா அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மாறி மாறி சண்டை போடுறாங்க புருஷன் பொண்டாட்டி. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அன்னிக்காரி என்ன பண்றாங்கன்னா இனிமேட்டு உங்க கூட வாழ மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தா காதலி பாத்துட்டு இருக்கிறா, என்னடா குடும்பம் இது, போக போக இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இந்த குடும்பத்துல நம்ம எப்படி குடும்பம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுக்கு அடுத்து வெளில போனதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தா சண்டை போட்டு தான் இருக்காங்க. அண்ணங்காரக்கு என்ன பண்றானா பொண்டாட்டியை சமாதானம் பண்ண போறான். அடியே இது தெரியாம நடந்துச்சு, பாடி நம்ம புள்ள போட்டியோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமேட்டும் கூட வந்து பாத்தா வாழவே முடியாது அப்படின்றாங்க. இது உன்னோட பாடு இல்ல, நீயே போய் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு வந்து பாத்தா கோபம் வருது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா இப்ப தான் பொண்டாட்டி மேல வந்து பாத்தா இனிமே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. கோபத்துல என்ன சொல்றாரு, இந்த கடையில வந்து பாத்தா ஒரு பையன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான், அந்த பையன் கூட நீ தொடர்புல இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து பாத்தா இன்னுமே சண்டை அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல பொறுத்துக்க கூட பாத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்க என்ன பண்றானா காரை எடுத்துட்டு அந்த பக்கம் போறப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா தடுக்கிறான். நீ வந்து பாத்தா ரொம்ப குடிச்சிருக்க, நீ காரை போட்டாதான் நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ற அப்படின்னும் போது டேய் எவனோட தயவு எனக்கு தேவையில்லடா, நான் பாத்துப்பேன், எனக்கு என் காரை போட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்கு என்ன பண்றானா படி வேகமா எடுத்துட்டு ஓட்டிட்டு போறா. அப்படி ஓட்டிட்டு போகும்போது தான் நட்ரோட்ல வந்து பாத்தா அந்த பேய் நின்று இருக்கும். அந்த பேய் மேல வந்து பாத்தா மோதிருப்பான். அவனுக்கு வந்து பாத்தா அது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான். இந்த நடுராட்ல எப்படி இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்ற இந்த ஒரு கேள்வியும் அவனுக்கு வரல. அந்த பொண்ணு மேல ஏத்துற கடுத்து கார் வந்து பாத்தா கரப்பாம்பூச்சை கவுத்து போட்ட மாதிரி கிடக்குது. அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தா உயிரோட தான் இருக்கா. அதை பார்த்து நான் அசைகிறான், எப்படி நீ உயிரோட தான் இருக்கியா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இரு நான் வந்து பாத்தா 911 கால் பண்ணி போலீஸை வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தா அந்த பொண்ணு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி கொடூரமா திருப்புறா. இவருக்கு முன்னாடி நிக்கிறா. இவனோட பேரை வந்து பாத்தா வில் அப்படின்றத கரெக்டா சொல்றா. என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நீ மட்டும் இல்ல இனிமேட்டு உன் குடும்பமே எனக்கு தேவை, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து பாத்தா முணுமுணுத்துட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தா அந்த கார் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதோட அந்த இடத்துல வந்து பாத்தா வில்லோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அப்படியே என்ன மறுநாள் வந்து பாத்தா அவரோட இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை கட்டிப்பிடிச்சு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தா வில்லோட அம்மா போறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தா தான் மருகம் மேல சரியான கோபம், ஏன்னா இந்த பொண்ணால தான் தான் புள்ளை இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பாத்தா ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டியமா வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது இவங்களுக்கு வந்து பாத்தா உனக்கு ஞாபகம் இருக்காது, அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லோட அம்மா என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து பாத்தா வில்லோட நாய்க்குட்டி வருது. அந்த நாய்க்குட்டி வந்து பாத்தா இவங்க சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியுமே இவங்க கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல வில்லோட அப்பா அதாவது ஹீரோனோட மாமனார் வராரு. அவருக்கு வந்து பாத்தா தன்னோட மருமக மேல சரியான கோபம், இந்த பொண்ணு மட்டும் சண்டை போடாம இருந்தா தான் பையன் உயிரோட இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் நாய்க்குட்டியை வந்து பாத்தா கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து அந்த ஃபியூரல் வந்து பாத்தா நடக்குது. இந்த ஃபியூரல்ல வந்து பாத்தா எல்லாருமே அழுதுகிட்டு அந்த இறந்து போன அந்த நபரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. தன்னோட பொண்டாட்டி அந்த மருமக அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு வந்து பாத்தா என்ன பேசணும்னே தெரியல, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க, ஏமா பரிச்சைக்காம வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கன்னு சொல்லியிருக்க, இறந்து போனது உன் புருஷன், நீ என்னாச்சும் ஒரு நாள் சோகப்படுறியா, அப்படி இல்லாட்டி அழுதுருக்க, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டே நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வந்து பாத்தா அதை முடிச்சிட்டாங்களா, முடிச்சதுக்கு அடுத்தது வில்ல வந்து பாத்தா எரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்படி எரிக்கணும்ன்றப்ப உடனே வந்து பாத்தா வில்லோட அப்பா என்ன பண்றான்னா கொஞ்சம் அவங்க எரிக்கிறவர்கிட்ட போய் பேசுறாரு, தம்பி என் பையன் கிட்ட வந்து பாத்தா ஒரு 4 வார்த்தை கடைசியா பேசிக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா, நீங்க வெளில இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சார் 10 நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரும் வெளில போறாரு. வெளில போனதுக்கு அடுத்து இவருக்கு என்ன பண்றான்னா அந்த பையன் கிட்ட பேசிட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்படி உனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி நடக்கும்ட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலடா, நீ ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அழுதுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது டக்குனு வந்து பாத்தா அந்த பெட்டியானது டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்து யாரோ தங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தா இருக்கு. டக்குனு வந்து பாத்தா இவர் என்ன நினைக்கிறாரு, என் பையன் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொட்டியை வந்து பாத்தா ஓபன் பண்ணி பார்க்கும்போது தீஞ்சு போன 65 மாதிரி இருக்கிறாரு அந்த ஆளு. அவர் கையை வந்து பாத்தா டக்குனு பிடிக்கிறாரு. பிடிச்சதுமே இவருக்கு வந்து பாத்தா பயம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தா இந்த ஃபியூரலுக்காக அந்த எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால அந்த வெட்டியான அப்படின்ற பையன் அவங்க என்ன பண்றாங்க, என்ன சார் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். பாக்குறப்ப இந்த ஆளு வந்து பாத்தா இந்த மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து பாத்தா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவரை போட்டு கொடூரமா பிச்சு தின்னுது. இதுக்கு அடுத்து அந்த ஆளு பீஸ் ஆயிட்டானா அதுக்கு அடுத்து அந்த பொடவத்தையும் வந்து பாத்தா எரிச்சு தள்ளிட்டாங்க.
சொல்றாங்க. இதுக்கு ஹீரோக்கு என்ன பண்றானா தன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே இப்ப அவன் தங்கிட்டு இருக்க அவன் தாத்தாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தா ஹீரோனையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுமே அங்க இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்க. எதுக்குடா இவளையும் கூட்டிட்டு வந்த, இவளுக்கு நமக்கு என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோ என்ன சொல்றானா, அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, அன்னைக்கு வந்து பாத்தா இனிமேட்டுக்கு யாருமே கிடையாது, நம்ம தான் பாத்துக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்தா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. சோ வீட்டை பாக்குறதுக்கே வந்து பாத்தா ரொம்ப பாலடைஞ்ச ஒரு வீடு. அந்த வீடு முழுக்க வந்து பாத்தா தண்ணி எல்லாம் கசங்கி போய் இருக்கிறனால ரொம்பவே வந்து பாத்தா பேய் பிடிச்ச மாதிரி ஒரு வீடு மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தாவோட சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கத்துறாங்க, ஏடா ஜோசப் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்காதன்னு சொல்லிட்டு. அந்த கிழவனுக்கு தான் வந்து பாத்தா வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாம நீயும் வந்து பாத்தா அது சம்பந்தப்பட்ட எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது மட்டும் இந்த வீட்டுல இல்லாம இருக்கட்டும், உனக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோ என்ன சொல்றான்னா, அம்மா உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி வச்சா, தாத்தாவோட நினைவா நான் எல்லாத்தையுமே வச்சிருக்கமா கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அம்மா அந்த அம்மாக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க தாத்தா வந்து பெருசா அப்படி என்னடா பண்ணி கழிச்சுட்டான், எப்ப பார்த்தாலும் பேகி பிசாசுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை கூட அவன் கவனிக்காம தன்னோட வேலையை பார்த்துட்டு கடைசியில வந்து பார்த்தா இறந்து போயிட்டான். சரி நம்ம குடும்பத்தை வந்து பார்த்தா பாதுகாத்தது எல்லாமே உன்னோட பாட்டியும் உங்க அப்பாவும் தான். இனிமேட்டு இந்த புக் வந்து பார்த்தா இந்த வீட்டுல இருக்க கூடாது, எல்லாத்தையும் குப்பையில போட்டுறணும், கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வேற வந்து பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா அவங்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பேக்ல தான் வந்து பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட புக் எல்லாத்தையும் வச்சிருக்கான். ஒருவேளை அதை பார்த்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனிக் என்ன பண்றானா அப்படியே பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல அந்த பாட்டியமா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்துட்டு என் கடங்காரி எப்படி வந்து இங்க பணத்தை திருட வந்தியா, திருட பணத்தை குருடி குருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குனு வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி போயிட்டு அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா எதுக்கு இந்த பாட்டியமா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு தெரியவும் ஜோசப்போட அம்மா போடி வந்துட்டு, அம்மா அப்படிலாம் கிடையாது, இது வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு மரப்போற மருமக புள்ளையாண்டா, இது வந்து பார்த்தா ஜோசப் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான், அந்த பொண்ணு உங்க பணத்தெல்லாம் திருடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இந்த குப்பையெல்லாம் கொடுத்து குப்பை தொட்டியில போட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கியூனிக்கு என்ன பண்றானா அதை எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போகும்போது ஒரு இடத்துல பதுக்கி வைக்கலாம் சொல்லி போது கரேஜ் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எந்த ஒரு பதிலுமே கொடுக்க மாட்டாரு. இவன் திருப்பி திருப்பி கேக்குறான், அவங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எதோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப என்ன சொல்றானா, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு, அப்படியே அமைதியா நிக்கிறாரு. சரி எனக்கு புரியுது, அன்னைக்கு இறந்து போனதுல இருந்து நீங்க வந்து பார்த்தா வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்குன்னு நாங்க கேக்குற எதுக்குமே நீங்க பதில் சொல்லாம இருந்தா உங்க துக்கம் வந்து சரியா போயிடுமா, மனசை விட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அட போடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம என்ன பண்றானா நேரா வீட்டுக்குள்ள இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு இந்த பம்பு மாதிரி ஒண்ணு வச்சு சரி பண்ண பாத்துட்டு இருந்தாருல அதை வந்து பார்த்தா ஃபியூல் ரெடி பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தா இறந்து போன பில்லோட குரல் கேக்குது. அப்பா எங்கப்பா இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் இங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு என்ன பண்றானா சரி வரப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவனுக்கு என்ன பண்றானா போய் பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த பையன்ல அதுக்கு பத்தி ஒரு எலிக்குட்டி செத்து போய் கிடக்கிறத பாக்குறாரு. அப்பதான் தெரியுது இந்த ரூமத்துல வந்து பார்த்தா அந்த பையன் கிடையாது அப்படின்ட்டு, அந்த பையனோட ஆத்மா தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு தோண ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றானா இவரும் தனக்கு இறந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கையை கிழிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறாங்க. காப்பாத்துறதுமே அவர் கொஞ்சம் நார்மலா போயிட்டாரு. நார்மலா கிடைத்தது ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க பாருமா தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏற்கனவே வந்து பார்த்தா பையன் இறந்து போனனால எல்லாருமே வந்து பார்த்தா டிப்ரெஷன்ல இருக்காங்க, நானும் இறந்து போற ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பார்த்தா இன்னும் சோகத்துல போயிடுவாங்க, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தி வந்து பார்த்தா எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்த எல்லாருமே வந்து பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஹீரோ அப்புறம் ஹீரோயின் அப்புறம் அவங்க கணவரோட சம்பந்தப்பட்ட கல்யாண வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா மட்டும் வந்து பார்த்தா ஒரு மாதிரி வேடா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தா ஒரு பேசுறது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் எல்லாரும் கேக்குறாங்க, சரிமா இப்போ கணவர் வந்து பார்த்தா ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருந்தாருல, இப்ப அந்த பாருக்கு என்ன பண்ண போற அப்படின்னு போது அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது, அடுத்து எந்த ஒரு பிளானுமே வச்சில்ல, நான் வந்து பார்த்தா அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி என்னடி சொல்றோம், கணவர் இறந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது அப்படின்றப்ப ஆமா கொஞ்ச நாள் தான் ஆகுது, நான் வந்து பார்த்தா கொஞ்ச நாள் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இதை பத்தி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வந்து பார்த்தா அப்பங்கார என்ன சொல்றான்னா, புருஷன் செத்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து பார்த்தா ஹாயோ உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன், இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. சரி சரி சண்டை போடாதீங்க, இதுக்கு மேல அந்த பாரை வந்து பார்த்தா நம்மளே எடுத்து நடத்துவோம், நம்ம குடும்பமா நடத்துவோம், அது ஒரு குடும்ப பிசினஸ் மாதிரி பார்ப்போம், ஏகப்பட்ட பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது டக்குனு அப்பங்காரன் கேக்குறான், அம்மா உன்னோட கல்யாண வெட்டிங் ரிங் அங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோயின் அதை மறைக்கிறாங்க. எங்க அது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அப்படின்ட்டு இழுக்கும்போது என் புள்ள செத்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து பார்த்தா அவன் வெட்டிங் ரிங்க கைட்டு வச்சுட்டு வந்துட்டு மறந்து வச்சுட்டு வந்து டேலைக்கு அவன் கூட ஓடி போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, அதை வந்து பார்த்தா நான் மறந்து வச்சுட்டேன், குளிக்கும் போது கைட்டு வச்சு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடி நினைச்சிட்டு இருக்கேன், என் புள்ள செத்து ஒரு நாள் கூட ஆகல, உன் கண்ணுல இருந்து ஒரு நிமிஷம் ஆச்சு தண்ணி வந்துச்சா, அவன் இறந்து போனதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டு தான் இருக்க, எனக்கு நம்ம என் புள்ளைக்கு இறந்து போனதுல போமல
மேலதான் சந்தேகமா இருக்கு, ஒருவேளை நீ தான் வந்து பாத்தீங்கன்னா என் புள்ளைய போட்டு தள்ளிட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அது கிரண் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சோகம் இருக்கும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வெளிக்கொண்டுட்டு இருக்க மாட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மனசுக்குள்ளே வச்சு அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு நாளாச்சும் உங்க புள்ள செத்து போயிட்டான்னு உங்க கிட்ட சொல்லிருக்கேனா, இல்ல அழுகாம இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. உங்க முன்னாடி ஏதோ சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், பட் அதுக்குன்னு நான் சோகமா இல்லாம நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிரண் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்புல பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா என்ன பண்றானா ஒரு பக்கம் வந்து பாத்திரம் மாறிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்திரம் ஹீரோக்கு என்ன பண்றானா அவன் பக்கம் டாபிக் மாறுது. அப்பங்கற என்ன சொல்றானா, நீ மட்டும் அன்னைக்கு உங்க அண்ணனை தடுத்திருந்தீனா கண்டிப்பா உங்க அண்ணன் உயிரோட இருந்திருப்பான், அவன் செத்துருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோ என்ன சொல்றானா, அட எதுக்கு எதுல இருந்து கேங் கிட்ட வரீங்க, நான் அவனை தடுக்க தான் பார்த்தேன், அவன் அதிகமா குடிச்சிட்டு இருந்தான், அன்னைக்கு அண்ணனும் அண்ணி சண்டை போடலனா கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி டக்குனு ஹீரோன் பக்கம் திருப்பி விட, அட பாவி நல்லா பண்ணிட்டடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்திரம் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து பாத்திரம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அப்பங்கறக்கு என்ன பண்றானா இன்னொரு கத்தி எடுத்து அவன் பக்கத்துல இருக்க நாய் வந்து பாத்திரம் கொடூரமா கொலை பண்றான். அதை பாக்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா போயிட்டு, அது மட்டும் இல்லாம இவனுக்குமே வந்து பாத்திரம் அடிபட்டு இருக்கு. டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இவனை கூட்டிட்டு நேரா என்ன பண்றானா கார்ல போணும், ஹாஸ்பிடலுக்கு போணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது கூட வந்து பாத்திரம் ஹீரோன் கேக்குறான், உங்க அப்பா என்ன பைத்தியமாடா, எதுக்கு நான் பேசிட்டே இருக்கும்போது கோபத்துல அந்த நாயை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப எனக்கு என்னன்னே தெரியல, எங்க அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, முதல்ல அவனை வந்து பாத்திரம் தூக்கி வச்சு நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம், அதுக்கு ஏதாச்சும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்திரம் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து பாத்திரம் சண்டை வருது. சண்டை வரும்போது வந்து பாத்திரம் அப்பங்கறக்கு என்ன பண்றானா அந்த லவ் பண்ற அந்த பொண்ணு இருக்கால அவளை வந்து பாத்திரம் கொலை பண்ண பாக்குறான். ஹீரோ வந்து பாத்திரம் தடுக்கிறான். இப்படியே வந்து பாத்திரம் மாறி மாறி சண்டை போயிட்டு இருக்குது. தப்பிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது கூட வந்து பாத்திரம் தப்பிக்க விட முடியல. இது மட்டும் இல்லாம அப்பங்கறக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை வந்து பாத்திரம் கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா தடுக்க பாக்குறான்ல, அது முடியல அப்படின்னும் போது துப்பாக்கி எடுத்து நிறுத்திட்டு அப்புறம் சுற்றுவேன் அந்த பொண்ணை விட்டுருப்பா அப்படின்னும் போது அவனா சாதாரண மனுஷனா பேயாச்சு சுடுப்பாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வரான். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றானே, உங்க அப்பா வந்து பாத்திரம் நார்மலா கிடையாது, அவனை கொலை பண்றான், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான், விட மாட்டான். இது நேரத்துல அந்த பக்கம் வந்து பாத்தினா அப்ப ஒரு கேப் கிடைக்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சுட்டான். ஆனா அப்பங்கறக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை வந்து பாத்திரம் விடாம அவளை வந்து பாத்திரம் காரோட ஹெட்ரஸ் இருக்குல்ல அதை எடுத்து வயிற்றுலயே குத்தி அந்த பொண்ணை வந்து பாத்திரம் கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டான். இதுக்கு அடுத்த அந்த வீட்டை காட்டுறாங்க. அதுல வந்து பாத்திரம் செத்து போச்சுல அந்த நாயை வந்து பாத்திரம் புதைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்ச கடுத்து அன்னிக்காரிக்கு என்ன பண்றானா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கா. இந்த புக்கு வந்து பாத்தினா ஹீரோவோட புக்கு தான். அவங்க தாத்தா எழுத்துனா அந்த புக்கு அது யாருக்குமே தெரியாம பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த புக்கை வந்து பாத்திரம் எடுத்து படிக்கும் போது அதுல வந்து பாத்திரம் ஒரு புத்தகம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது யாருமே எடுத்து படிக்காதீங்க, இதுல ஒரு 4 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை படிச்சுனா உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கொடூரமான சாத்தான அது கொண்டு வந்து விட்டுடும். அது மட்டும் இல்லாம அதை அழிக்கிறதுக்கான வெப்பன் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 4 மந்த வார்த்தைகளுமே எழுதிருக்காங்க. அந்த அன்னிக்காரிக்கு என்ன பண்றாங்கன்னா தெரியாதனமா படிச்சிடறாங்க. அப்படி படிக்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் இறந்து போனவங்க நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணுது இந்த பொண்ணோட பக்கத்துல வருது. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து பாத்திரம் சரியான அதிர்ச்சி. ஏன்னா இப்பதான் புதைச்சிட்டு வந்தாங்க. உடனே இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு நேரம் தன்னோட மாமியார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இறந்து போனவங்க நாய்க்குட்டி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு என்ன பைத்தியங்கிட்டே பிடிச்சிச்சா, நீங்க நானும் சேர்ந்து தானே அதை புதைச்சோம், எப்படி அது உயிரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்ட் தான் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்திரம் ஹீரோ போறான். பாக்குறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்பாக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன், அவன் என்ன பண்றானே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கொண்டுட்டு இருப்பான், இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாது அப்படின்னும் போது முதல்ல அப்பாக்கு என்னாச்சு சொல்றா அப்படின்னும் போது ஐயோ அப்பாவே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டா வந்து பாத்திரம் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்பதான் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் கதவு திறக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்பா வரல. அதுக்கு வந்து பாத்திரம் ஹீரோ போட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி வாயில அந்த ஹெட்ரஸ் குத்துனதோட பார்த்தாலோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தினா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய என்ன பண்றானா அங்க ஒரு மெழுகுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படி நம்ம எல்லாம் காப்பி சூடா குடிப்போம் அதே மாதிரி அந்த பொண்ணை எடுத்து அதை போட்டுட்டு இருக்கிறான். உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்திரம் பயம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து பாத்திரம் இங்க இருக்கிற எல்லாருமே போட்டு அடிக்கிறா. மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் அந்த பொண்ணை பேஸ்மெண்ட்ல தூக்கி லாக் பண்ண போறாங்க. அப்ப கூட இந்த பொண்ணு வந்து பாத்திரம் ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோக்கு தெரியும் இது மனுஷி கிடையாது பேய் தான் சொல்லிட்டு லாக் பண்ணும்போது கரெக்டா வந்து பாத்திரம் அம்மாக்கார என்ன சொல்றானோ உங்க அப்பா வெளியே நிக்கிறான்டா நம்மள கூப்பிடுறான்டா அப்படின்னு போது அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா கரெக்டா அவரோட பக்கத்துல வருது. உடனே ஒரு என்ன பண்றானோ துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு உங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ள போறோம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. அந்த விபத்துல வந்து பாத்திரம் உங்க அண்ணன் செத்துருக்க கூடாதுடா, அதுக்கு பத்தி நீ தான் செத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட மண்டையில கழுத்துல வாயில அப்படின்னு சொல்லிட்டு சுடுறாரு. அப்படி சுடும்போது அவருக்கு வந்து பாத்திரம் ஓட்ட உழுது. பட் அதுல இருந்து ரத்தமும் வருது. ஆனா அவர் வந்து பாத்திரம் இறந்து போற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த இடமே வந்து பாத்திரம் பனி பிரதேசம் மாதிரி ஆகுது. ஈவினிங் மேல வந்து பாத்திரம் சரியான குளிர் இருக்கும் அப்படின்றனால அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீடு முழுக்க வந்து கேண்டில்ஸ் ஏத்திட்டு வெப்பத்தை உணர்றதுக்காக உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்திரம் அந்த பாட்டியம்மா வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கதவு வழியா வந்து பாத்திரம் ஒரு பேய் என்ன பண்ணுதுன்னா இவங்களை கூப்பிட ஆரம்பிக்குது. இப்ப அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க நேரம் அந்த கதவு கிட்ட போயிட்டு அம்மா எதுக்கு இங்க வந்த என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. என்கிட்ட இருந்து இருக்கிற பணத்தை எல்லாம் திருட வந்திருக்கா இல்ல திருட பணத்தை கொடுக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பேய் என்ன பண்ணுது நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா பாட்டியம்மா உங்க கிட்ட இருந்து திருட பணத்தை கொடுக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு இந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க பணத்தாசையில இந்த கதவை திறந்துறாங்க. திறந்ததுமே இந்த பேய் என்ன பண்ணுது அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு பொறந்து கட்டி எடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி எரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குது. ஆனா அந்த கீரன்
வந்து பாத்தா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து பாத்தா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவங்க அண்ணியுமே வந்து பாத்தா அந்த இடத்துல போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்குது. அவங்க அண்ணி கேக்குறாங்க என்ன காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க வந்து பாத்தா பயப்படுறாங்க. யாரு ஹீரோ பயந்துட்டு இருக்கும்போது அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா எதே அவனைய காப்பாத்த கூப்பிடுற இன்னைக்கு ஒரு நாள் இல்ல 10 நாள் போட்டு அவனை வெளுத்து கட்டினாலும் ஒரு ஸ்டெப் கூட அவன் என் பக்கத்துல வரவே மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவனோட காதலியை அவன் கண்ணு முன்னாடியே நான் போட்டு தள்ளேன். அப்போ கூட பயப்புல வேடிக்கை தான் பார்த்தானே தவிர ஒரு எட்டாச்சு மேல கை வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பாத்தா கிண்டலா பேசிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து அவனை போட்டு அடிக்க பாக்குது. இப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தா போட்டு வெளுத்து கட்டிட்டு கடைசி அந்த பாட்டியம்மா கிட்ட போகுது. அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு என்ன தேவையோ அது என் கிட்ட இருக்கு, தாராளமா வந்து எடுத்துக்க, அது எல்லாமே என்னோட கட்டிலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் என்ன பண்ணுதா அந்த தேடி அந்த கட்டிலுக்கு கீழே போகுது. ஆக்சுவலி இந்த பேய் என்னத்தை தேடி வந்திருக்குன்னா அவங்க தாத்தா எழுதினார் தெரியுமா ஹீரோட தாத்தா இந்த பேய்களை கட்டுப்படுத்துற மந்திரத்தை அதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இல்ல அப்படின்றனால அந்த பாட்டியம்மா பார்த்து உனக்கு கேக்குது. பாட்டியம்மா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி கேட்கணும், உனக்கு மண்டியில வந்து பாத்தீங்கன்னா மூளை இருக்கான்னு சொல்லிட்டு நான் பாக்கணும், கொஞ்சம் ஓபன் பண்ணி பாக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை பொழக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மாக்கு ஒரு கால் கிடையாது. அதனால அவங்க வீல் சேர்ல உட்காந்து இருப்பாங்க. அதை பார்த்ததுமே கேக்குறாங்க அம்மா உன்னோட ஒரு கால் எங்க போச்சு அப்படின்ட்டு அந்த பேய் பாவமா கேட்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கீரன் அந்த இடத்துல அந்த பேய் அடிச்சு கீழே போட்டுட்டு ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்த போறாங்க. இதே நேரத்துல கீரனை கொலை பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது கீரன் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட போய் கேக்குறாங்க அவன் இந்த வீட்டுல கேட்கப்பட்ட பேய்கள் சுத்திட்டு இருக்கு, உங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேய் சம்பந்தப்பட்ட கதைகள் எதிர்க்கிறாரு, அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவல் பண்றதுக்கான மந்திரமே வச்சிருக்காருமே, அது எங்க அது எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட நீங்க எங்க தாத்தா எழுதுனா படிச்சு பார்க்காதீங்க, ஒரு சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரியும் மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றாங்க இல்லடா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் போது நாங்க எல்லாருமே சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் மனநல பாதிக்கப்பட்டவர், என்ன பண்றேன் ஏது பண்றேன் எதுவுமே அவருக்கு தெரியாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் எதிர்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே உருப்படியானது கிடையாது, எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க பார்க்கும்போது டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த புக் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், அதை பார்த்துட்டேன், உங்க தாத்தாவால மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், சோ அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எங்க அம்மாக்கு பிடிக்கான்னு சொல்லி நான் தூக்கி போட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா பாய் உண்மையில தூக்கி போட்டுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தூக்கி போடல இல்ல தூக்கி போடணும்னு சொல்லி நினைச்சேன் பட் முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா மேல அட்டிக்ல வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வா நம்ம ரெண்டு பேரும் இப்ப இது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல மாடியில அம்மாக்காரி என்ன பண்றாங்கன்னா தன்னோட அம்மாவை படுக்க வச்சுட்டு அம்மா தூங்குங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா கட்டிலுக்கு கிளைக்கு யாரோ தொங்க இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனே அந்த அம்மாக்காரி கீழே குடிஞ்சு பாக்குறாங்க பட் கட்டிலுக்கு அடியில யாரும் இல்ல அப்படின்றனால சரிமா நீங்க தூங்குங்க, அது ஏதோ உங்க கற்பனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த இடத்தை விட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துல அந்த பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து இவங்ககிட்ட சரியா பேசுறது கிடையாது போல இருக்கு, இப்ப நல்லா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ல நிக்கிறாங்க. நிக்கும் போது இவங்களுக்கு இன்னொரு சந்தோஷம், என்ன சொல்றாங்கன்னா அம்மா நீ நல்லா ஆயிட்டியம்மா, உனக்கு இப்படி ஆகும்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்க்கலாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா, நீ மழைப்பெரிய ஆயிட்டியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியம்மா சொல்றாங்கன்னா ஜன்னல் பக்கத்துல உன்னோட புருஷன் இருக்கான் போ, அவனுக்கு கதவு திறந்துடு, எவ்வளவு நேரம் பணியில நிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு போதையில போயிட்டு கதவு திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்டதையும் அந்த கிஞ்ச வாங்கி என்ன பண்றானா டார்லிங் எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். டேய் என்னடா நடக்குதுங்க கன்றாய் பிடிச்சோனே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பையன் கிட்ட போயிட்டு தன்னோட மகன் கிட்ட பேசுறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்குது. தாத்தாவோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய்களுக்கு தேவைப்படுதான், அதை கொடுத்துட்டா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா அந்த புக் எங்கமா என் கிட்ட இருக்கு, அதை நான் குப்பை தொட்டியில போட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் போய் சொல்லாதடா எனக்கு தெரியும் அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா நீ தான் பத்திரமா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா சத்தியமா நான் வச்சிடலாமா குப்பை தொட்டியில போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் திருப்பி சொல்லும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பேய் வந்துட்டு ஹீரோ போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றாங்கன்னா இறந்து போனவங்க அப்பா கிட்ட போயிட்டு இறந்து போனவங்க காதலிக்கு முத்தம் கொடு அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அம்மாக்காரி வந்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா எதுக்கு நம்ம பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க, எதுக்கு நம்ம பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு எல்லாருமே விட போறது கிடையாது, பொழந்து கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பங்காரம் பேய் என்ன பண்ணுதுன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட இறந்து போன காதலி கூட இங்க தானே இருக்கா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்தத்தை கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. டேக்கி என்னடா பண்ணிட்டு ரணகலத்துல கிளிகிழ்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோ போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறான் ஏமா இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறியே என்ன இப்படி போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கானுங்களே ஒரு வார்த்தையாச்சும் டேய் தம்பி எப்பரா இருக்க நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க எதுக்கு நான் கேட்டுட்டா அவனை போட்டு பொளக்கிறதுக்கு என்ன சேர்த்து பொளக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா போய் இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாக்கப்பட்டோம் பாரு ரைட் நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இதோட போயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மந்திரிக்கப்பட்ட அந்த கத்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேட் மாதிரி இருக்குல ஒரு மிஷின் அந்த புல்லெட்ற மிஷின்ல அந்த மாடிப்படியில எடுத்துட்டு போகும்போது அந்த பாட்டியம்மாக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்களை போட்டு
அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கத்தி முனையில வச்சுட்டு இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடும்போது காதுல குத்த போகுது. எப்படியோ ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா தப்பிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது முடியாது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டாங்க. புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல ஒரு வாய் வச்சுட்டு இன்னொரு கத்தியை வந்து பாத்தீங்கன்னா காதுல குத்துற போற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மாமியார் வராங்க. அம்மாக்காரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கத பார்த்தோமே மாமியாருக்கு ஒரு வந்து சந்தோஷம். அதே நேரத்துல தன் மருமகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கத பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு என்ன பண்றீங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்லுனா, அடியே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உன் குடும்பத்தை அழிக்க வந்து சாத்தாண்டி, நாங்களாம் நல்லவங்க, இப்பதான் உன்னோட கொடூரமான சாத்தான், உன் மகனை கொலை பண்ணது இப்பதான், உன் வம்சத்துக்கே அழிச்சிட்டாடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போடு அந்த மிஷினை போடு 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 அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷினை போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா அடிச்சு தள்ளிட்டு இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா இப்ப அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. சோ பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இதுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமனார் பேய் வருது போல இருக்கு. அவர்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாமியாரை கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம்ல போறாங்க. பாத்ரூம்ல போயிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வைக்கிறாங்க. எதுக்கு என்ன கட்டி போட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது பாருங்க உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரியாதை இருக்கு, அதனால தான் நீங்க ஏதாச்சும் என்ன பண்ணும்போது உங்களை போட்டு தள்ளக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறேன்னு போது இப்ப இதுங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்குது. நீ மட்டும் எனக்கு சண்டை போடாம இருந்துட்டா என் பையன் வந்து கார்ல போயிருக்க மாட்டான், கார்ல போயிருந்தா அவன் அடிபட்டு இருக்க மாட்டான், அடிபட்டு இருந்தா இந்த கொடூரமான சாத்தான வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா டக்குனு தன்னோட வயித்தை காட்டுறாங்க. தொப்புளுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயம் இருக்கு. இது என்ன காயம் தெரியுமா? உங்க பையன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஷாடி ஷாட்டா என்ன கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறது, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனமான உறவை தான் என் கூட வச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட நானே வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது அந்த கடவுள் கொடுத்த வரமா அவன் இறந்து போயிட்டான். பட் அவன் இறந்து போன சொல்லி நான் நினைக்கல, ஆனா அவன் நடந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதா அப்படின்ற மாதிரியும் உங்க பையன் மேல இருக்கிற கடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த நாய் போனது எனக்கு ரொஞ்சோன்ல ரொம்பவே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திருப்பி சொல்றாங்க செத்து போன கொஞ்ச நாளே அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பேயா வரும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட விழுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியல, உடனே இந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு மாமியாரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு மேல போறாங்க. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னத்தை அந்த மந்திரிக்கப்பட்ட கத்தியை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரோட குரல் தான். நீ கண்டுபிடிச்சிட்டியா, கரெக்டான கண்டுபிடிச்சிட்டியா, இல்ல நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, கண்டிப்பா அது பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வரான். அப்படி வரும்போது ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்க. பட் அது டூப்ளிகேட் கத்தி போல இருக்கு, அது ஒண்ணுமே செய்யல. நான் தான் சொல்றேன் நான் கரெக்டான கத்தியை கண்டுபிடிச்சு தரேன்ட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்ட்டு பக்கத்துல வரும்போது இன்னொரு கத்தி எடுத்து குத்துறாங்க. அப்படி குத்தும் போது அவன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான். சோ ஒரிஜினல் கத்தி இதுதான், இதை எடுத்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை புடிங்கிட்டு வேக வேகமா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போகும்போது இப்ப அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா மாமனார் உடம்புலயும் மாமியார் உடம்புலயும் இருக்கிறனால ஹீரோட வந்து பாத்தம் துரத்திட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா சிம்மிலி வரைய கீழே விழுந்துட்டு மாமனாரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு அடுத்து வெளில போன கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் இருக்கு தெரியுமா, அந்த நாய்க்கு என்ன பண்ணுது இவங்க துரத்திட்டு வர பாக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சு குத்த பாக்குறாங்க. இதுக்கு அடுத்து இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட்டாங்க. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமனாருக்கு என்ன பண்றானா பாதி உடம்போட வெளியே வந்துட்டு அந்த கத்தி கொடுத்துட்டேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லாட்டி உன்னை என் கூட நரகத்துக்கு கூட்டிட்டு போடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் அடிப்படுது. மேல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஊத்திக்குது தார் வேற, அதெல்லாம் வந்து எப்படி வச்சு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் என்ன பண்ணுது இவங்க கிட்ட வரப்பாக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மாமனார் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கும் போது ஒரு கத்தி எடுத்து வச்சிருந்தாருல, அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்து வச்சுக்கிட்டு குத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி எடுக்கும் போது ஹீரோன் என்ன பண்றாங்க ஒரிஜினல் கத்தியை கண்டுபிடிச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா குத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது புருஷனோட ரூபத்துல வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ இல்லாம நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு குத்து அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க அந்த கழுத்தை இப்ப ஹீரோன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்க மாதிரி தெரியுது. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த படம் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. நம்ம வயசான பாட்டியமா இருக்காங்களா அவங்களோட உடம்புல வந்து பார்த்தா அந்த பேய் இருக்கு போல இருக்கு. அது என்ன பண்ணனா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பண்றா, ஐயோ பாட்டியமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகலாமா, இனிமேட்டு உங்களுக்கு தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அடுத்த பாகத்துக்கு லீடு கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.